அடடே, வாங்க வாங்க. உங்களை அப்பப்போ பார்த்துருக்கேன், ஆனால் முகம் சரியா ஞாபகத்துக்கு வரல. கையோட கூட்டு வர சொன்னீங்களா? கடையில் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ விவரமாக சொன்னாப்பிலையா? எல்லாம் சொன்னான். நீங்கள் தான் ஹோட்டலில் வாங்குறதா சொன்னீங்களா? நல்ல வியாபாரம் நடக்கிற ஹோட்டல் தாங்க. திடீர்னு குடும்பத்தில் சில சிக்கல்னால பொண்டாட்டியோட ஊரில் போய் செட்டில் ஆகிடலான் இருக்கேன். இல்லைன்னா ஹோட்டலை விற்கிறத பற்றி யோசிக்க மாட்டேங்க. நல்ல மகாலட்சுமி மாதிரி காசு கொட்டுற ஹோட்டல் தாங்க. கிரையம் எம்பிட்டுன்னு சொன்னீங்கன்னா? அதான் டேபிள் சேருன்னு நிறையா செலவு பண்ணியிருக்கேன். லைசன்ஸு கூட எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கேங்க. அதெல்லாம் இருக்கட்டும், விற்கிற விலையை சொல்லுங்க. அதான் ஒரு 60,000ண்ணா. 60,000மா? ஹோட்டலுக்கு தானே சொல்றியா? இட்லி தோசையெல்லாம் நாங்கள் தானே சொல்லணும், இம்பிட்டு விலையை சொல்றியா? அதான் சொன்னேனே, நிறையா செலவு பண்ணியிருக்கேன். லைசன்ஸு, டெக்கரேஷன், அது இதுன்னு. சரி, வளவலன்னு பேசாதீங்க. உங்கள் கடை எனக்கு இப்போ உடனே வேணும். உடனே வா? ஆமாம் வேணுங்க. இது என் கௌரவ பிரச்சனை. என் சகல ஒருத்தன் கடை வைக்கிறேன்னு லோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் இங்கே கடை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே திறந்தாகணும். அதான் முடிவான விலையை நீங்களே சொல்லுங்கள். என்னால் 50,000 தாங்க தர முடியும். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். என்ன ஒரேடியாக குறைச்சிட்டீங்க? எல்லாம் சரியான விலை தாங்க. என்ன மணி, என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? சொல்லுவான் ஃப்ரெண்டுக்கிட்ட. இதை பாரு, அண்ணன் சொல்கிற ரேட்டுக்கு ஒத்துக்க. அவர்கிட்ட ரொம்ப தூரம் சொல்லி வச்சுருக்கேன், ஒத்துக்க. இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரிங்க, 50,000 கொடுங்க. சரி, பணத்தை நான் ஒரு 2 நாள் ரெடி பண்ணிக்கிட்டு மற்றதை அப்புறமா பேசுவோம். சரிங்க. அது சரி, ஹோட்டல் மேலே வில்லங்கம் கடன் கிடம் ஏதாச்சும் இருக்கா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஒரு பைசா கூட கடன் கிடையாது. சுத்த பத்தமான சொத்துங்க. நான் அப்போவே சொன்னேன்ல, மகாலட்சுமின்னு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை விட்டு உங்கள் கைக்கு வரணுன்னு இருக்கு. அப்போ நான் வரட்டுங்களா? சரி, போயிட்டு வாங்க. மணி வரேன். போயிட்டு வா. ஏன் மணி, ஹோட்டலை உடனே முடிச்சாகணும். அப்போது சோடா ஃபேக்ட்ரியை இப்போ அவசரமாக வித்தாகணும். யாரை பிடிச்சாட காரியம் நடக்கும்? அண்ணே, நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? சும்மா சொல்கிறா. இப்போல்லாம் நீ தானே எனக்கு மந்திரி. அண்ணே, இந்த சோடா கம்பெனியை எனக்கே கொடுத்துருங்கண்ணே, நானே வாங்கிக்கிறேன். என்னது, நீயா? உங்ககிட்ட ஏது அவ்வளோ காசு? நானே காசு இல்லாமல் லோன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஏது அப்படி போனா? என்கிட்ட ஏதுண்ணே, எங்கள் மாமனார் வீட்டில் தராங்க. பணமாக எனக்கு தரதில் அவங்களுக்கு பிரியம் இல்லை. சொத்தாக வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. அதான். அப்படியா? அதுவும் சரிதான். ஆமாம் மணி, ஒரு நல்லெண்ணத்தில் தான் கேட்குறேன். நானே நஷ்டம் வந்ததுனால தான் இந்த ஃபேக்ட்ரியை விற்கிறேன். ஏன்டா இதை வாங்கி நீ என்னடா பண்ண போகிற? எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அது மட்டும் இல்லை, பழகுன தொழில். வேலையால் வைக்காம நானே பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து சுமாராக நடத்திடலான்னு ஒரு நம்பிக்கை தானே. அது சரி, என்ன வேலை தருவ? நீங்களே சொல்லுங்கண்ணே. இது சொந்த இடம், இந்த மிஷினு, அது இதெல்லாம் கணக்கு பண்ணால் உனக்கு தான் தெரியுமே. உங்கள்கிட்ட எப்படா கராராக பேசுகிறது? சொல்லுங்கண்ணே, உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். மணி, இப்போ ஹோட்டலுக்கு பேசுனமே 50,000, அது அப்புறம் அந்த முத்தையா கிட்ட வாங்கினது, இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் அடகு வச்சோமே, அதெல்லாம் தான் உனக்கு தெரியுமே. அதெல்லாம் இப்போ கொடுத்துரு, பாக்கி அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ணே, என்னண்ணே? மணி, இந்த இடம், மிஷினு இதெல்லாம் விற்றோம்னா காசு அதிகமாகி போயிடும். நீ என்கிட்ட ரொம்ப நாளாக வேலை பார்க்குற, உங்ககிட்ட கராராக பேச முடியாது. நீ இப்போ இந்த பணத்தை கொடுத்துரு, பாக்கி முன்ன பின்ன இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷண்ணே. சரி, சோடா ஃபேக்ட்ரி முதலாளி ஆக போகிற. ஏன் கம்மியாக வச்சிருக்கிற? சந்தோஷமா சரி. சும்மா